அதிமுக 76 இடங்கள், திமுக 54 இடங்கள். இவர்கள் இருவரும் இந்த எண்ணிக்கை கூட்டினா ஒரு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தனி பெரும்பான்மையோடு எந்த விதமான கட்சியோட கூட்டணி இல்லாம தனித்து களம் கண்ட தாவேக தலைவர் விஜய் 104 இடங்கள்ல தற்போது முன்னிலையில் இருக்காரு. இதுவரைக்கும் 5 சுற்றுகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. தொடர்ச்சியாக இழுபறி என ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 100 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலை நிலவரம் அப்படின்றது இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த எண்ணிக்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேகாவுடைய கிளியர் மேண்டேட் அப்படின்றது தென்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் எண்ணிக்கை மாறி இருக்கு. அதிமுகவுடைய எண்ணிக்கை 77, 229 இடங்கள்ல முன்னிலை நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அதில் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் 102 இடங்களில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுக 68 இடங்கள், திமுக 39, பாமக 7 இடங்கள், காங்கிரஸ் 3, பாஜக 2, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் பொறுத்தவரைக்கும் ஒரு சில தொகுதிகளை தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ இதில் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் 102 இடங்களில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. வாக்கு சதவீதமும் 35 விழுக்காட்டை தாவேகா தலைவர் விஜய் கடந்திருக்காரு. இதன் மூலமாக தனி பெரும்பான்மை என்ற இலக்கை எட்டி பிடிப்பாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா தொடர்ச்சியாக தாவேகாவுடைய எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. சில நிமிடங்களுக்கு முன்பு வரைக்கும் 100ஆக இருந்த தாவேகாவுடைய எண்ணிக்கை இப்போ 105 உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் திமுகவுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருது. 52 இடங்கள் அவங்க முன்னிலை பெற்றுறாங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. 77 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ திமுகவிலிருந்து அதிக அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துறது தாவேகா தலைவர் விஜய் தான். அவர் யாருடைய வாக்குகள் அதிக அளவுக்கு பிரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில திமுகவுக்கு அவருடைய வாக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில இப்ப அந்த எண்ணிக்கை 76 அப்படின்னு ரீட்டைன் ஆகுது. கூடுதல் இடங்கள் பெறவில்லை என்றாலும் கூட, ஒரு இடங்களை கூடுதலை முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எண்ணிக்கை குறைவு அப்படின்றது ஏறக்குறைய 100 இடங்களுக்கு மேலாக திமுக கூட்டணி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது. ஸோ இந்த அத்தனை எண்ணிக்கையும் தாவேகாவுக்கு போயிருக்கு. முதல் முறையாக தேர்தல் களம் கண்டிருக்கூடிய தாவேகா 106 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இன்னும் 12 இடங்களில் முன்னிலை பெற்றால் தனி பெரும்பான்மையோடு தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.